இந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்த சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் ரெண்டுமே ஈரப்பதத்தோடு இருந்தது. ஸோ அதனால் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலான்னு கொண்டுட்டு போயிட்டு மார்னிங்கே வெயிலில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி மாவு அரைக்கிற வேலையும் வேறு இருந்தது. இன்றைக்கி எனக்கு உரப்படை சாப்பிட்ணுன்னு போல் ஒரு வாரமாகவே தோணிட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி ஊற வச்சு எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி வந்து கேட்டு உரப்படைக்குமே ஊற வச்சுக்கிட்டேன். சின்ன வயசில் பாட்டி லீவ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு வெளியில் எதுவுமே வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியே வீட்டில் உரப்படை, பால் பணியாரம், பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணுற ஸ்நாக்ஸில் எது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது பால் பணியாரம் தான். இன்றைக்கி இதை ஊற வச்சு எப்படியாவது ஈவினிங் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஞாபகமாக எதையுமே ஊற வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தானே, அதனால சிம்பிளாக அதையுமே ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.